உலகநாயகன் கமலஹாசன் எப்பொழுதுமே நண்பர்களுக்கும் நடிகர் சங்கத்துக்கும் உறுதுணையா இருந்திருக்காரு. அது நம்ம பல உதாரணங்கள் அதுக்கு சொல்லலாம். நடிகர் சங்கத்துக்கு இப்ப சமீபத்துல 1 கோடி ரூபாய் நிதியா கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் தலைவராக இருந்த பொழுது சிங்கப்பூர், மலேசியா அங்க கலை நிகழ்ச்சிக்கு போனாங்க. அதுக்கப்புறம் விஷால் தலைவரானதுக்கு பிறகு திரும்பி சிங்கப்பூர், மலேசியா போன போதும் போனாரு. அதுக்கு முன்னாடி ராதா ரவி தலைவராக இருந்த பொழுது பல நிகழ்ச்சிகளுக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு. நட்சத்திர கிரிக்கெட் நடந்த பொழுது அதுல விளையாண்டுருக்காரு. அதுக்கப்புறம் கமலுடன் ஒரு நாள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. அது எப்படின்னா ஒரு பரிசு சீட்டு, அந்த பரிசு சீட்டு 10 ரூபா. அது தமிழகம் எங்கும் அந்த சீட்டை வைப்பாங்க. அதுல குழுக்கள்ல 51 பேர் வெற்றியாளர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க ஒரு நாள் முழுவதும் கமலுடன் கழிக்கலாம். அவருடைய படப்பிடிப்புல கலந்துக்கலாம், அவரோட உட்காந்து பேசலாம். பிளஸ் அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. கமலே நினைவு பரிசு கொடுப்பாரு. அப்படி அவங்க வந்து போற செலவை நடிகர் சங்கமே ஏற்றுக்கும். அவங்க வெறும் 10 ரூபா செலவு பண்ணா போதும், நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வை ஏற்படுத்தும். இதன் மூலமாக இந்த 10 ரூபாய் மூலமா பல்லாயிரக்கணக்கான டிக்கெட் விற்கும் பொழுது சங்கத்துக்கு நிதி கிடைக்கும். ஸோ இது சம்பந்தமாக கமலஹாசன் ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு. அதுல இந்த நடிகர் சங்கம் அப்படிங்கிறது பெரிய பெரிய நடிகர்கள், அதாவது வசதியாக வாழ்ந்த நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கோ, நம்ம நடிகர் திலகத்துக்கோ, எனக்கோ வசதி செய்வதற்காக ஏற்பட்ட சங்கம் கிடையாது. எங்களோட திறமை இருந்தும் அடிமட்டத்திலேயே தங்கிவிட்டவர்களோட வறுமையை போக்குவதற்காக ஏற்பட்ட சங்கம் தான் இது. அதுல நாங்க எங்களால் ஆன உதவிகளை செய்யறோம். வளர்ச்சி நிதியத்தின் மூலமாக பணம் சேகரிக்க சங்கம் முடிவு செய்துள்ளது. பல லட்சாதிபதி இருக்கிறப்ப நீங்க நிதி திரட்டி தான் இதை பண்ணணுமான்னு சில பேர் கேட்பாங்க. ஆனா இங்க 4000 பேருக்கு மேல இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கும் பொழுது அதை இந்த குறைஞ்ச ஆட்களால பண்ண முடியாது. அதனாலதான் நாங்கள் கொடுத்தும் மாளாத பண நெருக்கடியை நிதி திரட்டி நீக்கிவிடலாம் என்பது எங்கள் கூட்டுக்கனவு. அதற்கான நல்ல யோசனையுடன் அண்ணன் திரு வி கே ராமசாமி, அதே மாதிரி சங்க தலைவர் திரு ராதா ரவி மற்றும் சங்கத்தின் பெரியவர்கள் என்னை அணுக நான் ஒப்புக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10 ரூபாய் செலவில் பல ஆயிரம் கிடைத்தாலும் லேசில் கிடைக்காத அனுபவத்தை ஏற்படுத்த நினைக்கிறது சங்கம். இச்சங்கத்தின் மாபெரும் முயற்சியில் மண் சுமக்க தயாராகும் அணில் கூட்டத்தில் முதல் அணில் நான், அன்பன் கமலஹாசன் அந்த கடிதம் எழுதியிருக்காரு. பாருங்க, ராதா ரவி தலைவராக இருக்கும் பொழுது எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் யார் தலைவர் என்னெல்லாம் பார்க்கறது இல்லை. அவர் நடிகர் சங்கம் நல்லா இருக்கணும், தன்னுடைய துறை சார்ந்த கலைஞர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும். பெப்சி படைப்பாளி பிரச்சனை வந்த போது தொழிலாளர்களுக்காக அவர் தொழிலாளர் பக்கம் நின்றவர் உலகநாயகன் கமலஹாசன்.